அருளும் இரக்கமும் நிறைந்த இறைவா, இந்த அருமையான பொழுதிலே உம்மை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் இன்னும் அதிகமாய் ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வதித்து காத்து வழி நடத்தி கொண்டிருக்கிற உமது மேலான அருளுக்காக, இரக்கத்திற்காக நன்றி கூறுகிறோம். திருப்பாடல் 94:14 வாசிப்பது போல, ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார் என்ற திருப்பாடல் ஆசிரியனுடைய அந்த அனுபவத்தோடு நாங்களும் எங்கள் வாழ்வின் அனுபவத்தை இந்த நேரத்திலே அசைவோடு இருக்கிறோம். உம்மை பற்றி தியானிக்கையிலே, உமது அருளையும் இரக்கத்தையும் நினைத்து பார்க்கையிலே இன்னுமாய் எங்களை ஆசீர்வதித்து இன்னும் அதிகமாய் உம்மை பற்றி கொள்ள, இன்னும் அதிகமாய் உம்மை நெருங்கி செல்ல வேண்டிய அருளை இரக்கத்தை எங்களுக்கு தாரும். நீங்கள் எங்கள் வாழ்வில் எல்லா நாட்களிலும் நீரே ஆராதனைக்குரிய கடவுளாக, என் வாழ்வில் முடியும் வரை, என் ஜீவன் முடியும் வரை நீரே என்னோடு இருப்பீர் என்ற நம்பிக்கையிலே என் வாழ்வின் பயணத்திலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் பயணித்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இதோ மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த நற்கருணை ஆராதனையிலே முழுமையாக பங்கெடுத்து கொண்டிருக்கிற, உமது பிரசன்னத்திலே முழங்கால் படியிட்டு கொண்டு தங்கள் வாழ்வையே முழுவதுமாக உமது கையிலே அர்ப்பணித்து கொண்டிருக்கிற எம் சகோதர சகோதரிகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம், அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஒருபோதும் தம் மக்களை கைவிடார் என்பதை எங்கள் வாழ்வில் அனுபவித்திருக்கிறோம். பல நேரங்களிலே கடவுளுடைய பிரசனம் இல்லாதது போல, கடவுள் நம்மை விட்டு தூரத்தில் இருப்பது போல தோன்றுகிறது. அந்த நேரங்களிலே கடவுள் ஏன் அமைதி காக்கிறார் என்று கூட என்ன தோன்றுகிறது. திருப்பாடல் 13 கூட இதைத்தான் நமக்கு சுட்டி காட்டும். ஆண்டவரே, எவ்வளவு காலம் நான் காத்திருக்க வேண்டும், எவ்வளவு காலம் ஆண்டவரே என்ற அந்த வார்த்தை மீண்டுமாய் அந்த திருப்பாடலும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது. ஸோ பல நேரங்களிலே காத்திருத்தல் என்பது எங்கள் வாழ்விலே புடமிடப்படுகின்ற காலம் என்பதை உணர்ந்தவர்களாய் எல்லாவற்றையும் கடவுள் பாதத்தில் அர்ப்பணித்து இந்த 1 மணி நேர ஆராதனையிலே முழுமையாக பங்கெடுப்போம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன்.
சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே, உம்மை புகழ்கின்றோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய அச்சத்தை போக்குகிறீர் என்ற நம்பிக்கையிலே உமது பாதத்திலே நாங்கள் முழந்தாள் படியிட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பல்வேறு சூழ்நிலைகளினால், பல்வேறு சூழல்களினால் ஏதோ ஒரு விதத்திலே பயம் கொண்டவர்களாய், அச்சம் கொண்டவர்களாய் தங்களை தனிமைப்படுத்தி ஆண்டவரே அல்லலுற்று கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாளைய பொழுது எப்படி விடிய போகிறதோ என்ற அச்சம் கொண்டிருக்கக்கூடிய சிலர், நோய் நொடிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, இது எப்படி சரியாகும் அல்லது சரியாகாமலே போய்விடுமோ என்ற அச்சத்திலே பலர், கடன் பிரச்சனையினால் வாழ்க்கை என்பது வாழவே முடியாத வலி என்ற பொருள்படக்கூடிய விதத்திலே அல்லலுற்று ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருக்கக்கூடிய, கடன்காரர்களை பார்த்து, உற்றார் உறவினர்களை பார்த்து அச்சம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறவர்கள் சிலர், குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள், தகராறுகள், சொத்து பிரிக்கிற பொழுது ஏற்படக்கூடிய மன தாங்கல்கள், இப்படி உறவுகளோடு ஏற்படக்கூடிய, உறவினர்களோடு ஏற்படக்கூடிய, சொந்த குடும்பத்தினரோடு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளினால் அவர்களை எதிர்கொள்வதிலே அச்சம் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள், ஏதோ வானத்திலே தோன்றி பக்கத்திலே விழுந்து வெடிக்கக்கூடிய வெடி மருந்துகளுக்கு, வெடி பொருட்களுக்கு அச்சம் கொண்டு பதுங்கு குழிகளிலே, பாதுகாப்பான இடங்களிலே ஒவ்வொரு நாளும் பரிதவித்துக் கொண்டிருக்கக்கூடிய, அச்சத்தினால் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய போர் சூழ் உலகை சார்ந்த சகோதரர்கள் சகோதரிகள், ஆண்டவர் இப்படி ஏராளமானவர்கள் ஒவ்வொரு நாளும் அச்சத்தில் பயத்திலே தவித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அவர்களெல்லாம் அது பாதத்திலே வைத்து மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நீரே எங்களுடைய ஆற்றலாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிகிறோம், உணர்கிறோம். மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரத்திலே நீர் எங்களுக்கு கற்பித்ததை போல, இதோ இந்த சிட்டுக்குருவிகளை பாருங்கள், இதோ உலகில் உள்ள ஒவ்வொரு உயிரினங்களையும் பாருங்கள், அவை எவ்வளவு ஆனந்தமாக மகிழ்ச்சியோடு இருக்கிறது. அவற்றிற்கெல்லாம் அணி செய்கின்ற கடவுள், அவற்றிற்கெல்லாம் மாண்பை ஆடையாக அணிவித்திருக்கக்கூடிய கடவுள், மனிதர்களாகிய உங்களுக்கு இதைவிட அதிகமான மாண்பையும் மதிப்பையும் தராமல் போய்விடுவாரோ என்ற அந்த வார்த்தைகள், அதிலும் குறிப்பாக உங்களுடைய தலைமுடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்ற ஆண்டவர் இயேசுனுடைய வார்த்தைகள் எவ்வளவு அன்பிற்கலந்த ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஆண்டவரே,
இந்த உலகத்திலே யாராலும் கூட இதோ உங்களது தலைமுடிகளுடைய எண்ணிக்கை எனக்கு தெரியும் என்று எவ்வளவு நெருக்கமான உறவினர்களாக இருந்தாலும் கூட அதை சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவரே, நீர் எங்களை எவ்வளவிற்கு ஆழமாக அறிந்து இருக்கிறீர், எவ்வளவிற்கு ஆழமாக அன்பு செய்கிறீர் என்பதை இந்த ஒற்றை வரியிலிருந்து எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. உங்களுடைய தலைமுடிகள் எல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. எனவே இவ்வளவிற்கு அன்பு செய்யக்கூடிய ஆண்டவரே, நீர் எங்களை அச்சத்திற்கு உள்ளாக மாட்டீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். எங்களை மீண்டுமாக கை கோர்த்து எங்கள் வாழ்க்கையிலே உடன் நடக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அஞ்சாதே, கலங்காதே, உலகம் முடியும் வரை என்னால் முன்னோடு இருக்கிறேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்தது போல அதே வாக்குறுதியை நிறைவேற்றுபவராக நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உளமாற நம்புகிறோம். அச்சத்திலிருந்து விடுபட ஆண்டவரே, உமது கரங்களை நீட்டும். அதை நாங்கள் இறுக்கமாக பற்றி கொண்டு உம்மோடு நாங்கள் பயணிக்கின்றோம். ஏனெனில் நீரே எங்களுக்கு ஆற்றலாகவும் உள்ளீர், அனைத்துமாகவும் உள்ளீர். ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். ஆண்டவரே, என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும், அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும். ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். நாளில் பகைவர்கள் தாக்க என் அன்பு தேவன் அடைக்கலமானார். என் துன்ப நாளில் பகைவர்கள் தாக்க என் அன்பு தேவன் அடைக்கலமானார். நெருக்கடியில் இடத்திற்கு அழைத்தார். நேரிய அன்பு கூர்ந்தென்னை காத்தார். ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ள
ஆக்கினார் அவரே. எந்தன் கற்பாரை ஆண்டவர் வாழ்க, எந்நாளும் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும். அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும். ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவரே, அவர்கள் உம் மக்களை நசுக்குகின்றனர். உமது உரிமை சொத்தான அவர்களை ஒடுக்குகின்றனர். கைம்பெண்டீரையும் அந்நியரையும் அவர்கள் வெட்டி வீழ்த்துகின்றனர். திக்கற்றவரை அவர்கள் கொலை செய்கின்றார். பல்லவி. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் இதை கண்டுகொள்வதில்லை, யாக்கோபின் கடவுள் கவனிப்பதில்லை என்கின்றனர். மக்களிடையே அறிவிலிகளாயிருப்போரே உணருங்கள். மதிகேடரே, எப்பொழுது நீங்கள் அறிவு பெறுவீர்கள்? பல்லவி. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். செவியை பொருத்தியவர் கேளாதிருப்பாரோ? கண்ணை உருவாக்கியவர் காணாதிருப்பாரோ? மக்களினங்களை கண்டிப்பவர், மானிடருக்கு அறிவூட்டுபவர் தண்டியாமல் இருப்பாரோ? பல்லவி. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். தம் உரிமை சொத்தாம் அவர்களை கைவிடார். தீர்ப்பு வழங்கும் முறையில் மீண்டும் நீதி நிலவும். நேரிய மனத்தினர் அதன் வழி நடப்பர். பல்லவி. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். தன்னுடைய மகனோ மகளோ தவறு செய்வதை பார்க்கின்ற தாய் கோபப்படுகிறார். இனிமே என் கூட பேசாத என்று கூற சொல்லுகிறார். கோபத்தில் அந்த குழந்தையை அடிக்கவும் செய்கிறார். ஆனால் அதே நேரத்தில் அந்த குழந்தை பசியோடு கிடக்கிற பொழுது, தனிமையிலே துடிக்கிற பொழுது, அந்த தாய் ஓடிப்போய் அந்த குழந்தையின் தவறை கண்டிப்பதோடு மட்டுமல்லாது, எடுத்து சொல்வதோடு மட்டும் நின்று விடாது, இதோ அணைத்துக் கொள்கிறாள். அந்த குழந்தையை கண்ணே மணியே என்று கொஞ்சுகிறாள். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு யதார்த்தமான அன்பை விவிலிய வரலாறு முழுவதும் நாங்கள் வாசித்துக் கொண்டே இருக்கிறோம். ஏதோன் தோட்டத்தை விட்டு நீங்கள் ஓடிப்போங்கள் என்று சொன்ன அதே கடவுள் அவர்களை மீண்டுமாய் பராமரிக்கிற கடவுளாக, இதோ உன்னுடைய சகோதரனுடைய இரத்தம் என்னை வந்து அடைந்திருக்கிறது என்று சொல்லி இழந்தவர்களை தேடி வருகிற கடவுளாக இருக்கிறார்.
ஒவ்வொரு இடத்திலும் இந்த நிகழ்வு நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இதோ தூய பவுல் யார் நீ என்று கேட்கிற பொழுது, நீ துன்புறுத்துகிற இயேசுதான் நான் என்று சொல்லி துன்பப்படுகிற மனிதரிலே தன்னை அடையாளப்படுத்துகிற கடவுளாக ஆண்டவரே நீர் இருப்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆண்டவரே, அப்படி துன்பப்படுகிற மக்களை நீர் ஒருபொழுதும் தள்ளிவிடப் போவதில்லை. நீர் ஏற்றுக்கொள்கிற இறைவனாக இருக்கிறீர். இதோ பேரன்பும் பேரிரக்கமும் உடைய கடவுளாக இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை சந்திக்க வேண்டும், உம்மோடு பேச வேண்டும், உம்முடைய கைகளை கோர்த்து பிடித்து கொள்ள வேண்டும் என்கிற ஆவலிலே நிற்கிற ஏராளமான மக்களை இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாக உம்முடைய அன்பை உணர துடிக்கின்ற ஏராளமான ஆர்வலர்களை உமது பாதம் எடுத்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே. உம்முடைய அருகாமை, உம்முடைய உடனிருப்பு எங்களுக்கு ஆறுதல். உம்முடைய அருகாமை, உம்முடைய உடனிருப்பு எங்களுக்கு எவ்வளவோ அன்பை சொல்லித் தருகிறது. எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை தள்ளிவிடாதேயும். இந்த நிமிடம் அற்புதமான நிமிடமாக, ஆனந்தமான நிமிடமாக எங்களுக்கு மாறட்டும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க தருவாயோ என் இறைவா. ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க தருவாயோ என் இறைவா. அந்த சிறு பொழுதே ஒரு யுகமாய் மாறும் அறியாயோ என் தலைவா. ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க தருவாயோ என் இறைவா. விழிகளை மூடி உனை நினைக்கையிலே விந்தைகள் நிகழ்வதும் ஏன் இறைவா. விழிகளை மூடி உனை நினைக்கையிலே விந்தைகள் நிகழ்வதும் ஏன் இறைவா. மொழியினை தாண்டி மனமுறவாட மகிழ்வினில் மிதப்பதும் ஏன் இறைவா. ஏன் இறைவா, ஏன் இறைவா. ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க தருவாயோ என் இறைவா. அளவில்லாத உன் அன்பினை நினைக்க அழுகை வருவதன் நியாயம் என்ன. அளவில்லாத உன் அன்பினை நினைக்க அழுகை வருவதன்
மாயமென்ன 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 ஆஹா ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க தருவாயோ என் இறைவா. சோதரர் மானிடர் அழுகுரல் கேட்க கேள்விகள் பிறப்பதும் ஏன் இறைவா. சோதரர் மானிடர் அழுகுரல் கேட்க கேள்விகள் பிறப்பதும் ஏன் இறைவா. வேதனை கண்டும் நீ காத்திடும் மௌனம் விலகவில்லை அது ஏன் இறைவா. ஏன் இறைவா ஏன் இறைவா. ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க தருவாயோ என் இறைவா. அந்த சிறு பொழுதே ஒரு யுகமாய் மாறும் அறியாயோ என் தலைவா. ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க தருவாயோ என் இறைவா. ஆண்டவரே, இதோ உம்மோடு இருப்பதற்காக, உமது அருகாமையை, உமது பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வதற்காக எங்களது வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்கின்ற சவால்கள், துன்பங்கள், வேதனைகள், எங்கள் உள்மனதிலே ஆழ்மனங்களிலெல்லாம் நிறைவேறாமல் கிடக்கின்ற பல்வேறு எதிர்பார்ப்புகள், கனவுகள் எல்லாவற்றோடும் இதோ உமது உயிருள்ள பிரசன்னத்தை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். திருப்பாடல் 94 இன்றைக்கு நாங்கள் தியானித்துக் கொண்டிருப்பது போல, ஆண்டவர் தன் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் தன் மக்களை தள்ளிவிட மாட்டார். ஆண்டவர் தன் மக்களை தள்ளிவிட மாட்டார். பவுலடிகளார் சொல்லுவார், நம் ஆண்டவர் சொன்னதை செய்து முடிப்பவர், அவர் வாக்கு மாறாதவர். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இதோ நற்கருணை ஆண்டவரை நாம் உற்று நோக்கியவர்களாய், நம்மை எந்நாளும் அரவணைத்துக் கொள்கின்ற, நாம் அவரை விட்டு விலகி ஓடி இருந்தாலும், அவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளை எல்லாம் நாம் கடைபிடிக்காமல் வாழ்ந்தாலும், ஆண்டவருடைய உயிருள்ள இந்த உன்னதமான பிரசன்னத்திலே பாவிகளாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்திருந்தாலும், உணர மறுத்திருந்தாலும், நம்மை தள்ளிவிடாத ஆண்டவர், நம் மீது எந்நாளும் ஏக்கமாய் இருக்கிற நம் தெய்வம், நம் மீது அளவற்ற அன்பை காட்டுகிற நம் அன்பு கடவுள் இதோ நமக்காய் காத்திருக்கிறார். நம்மை தள்ளிவிடாத ஆண்டவர் நமக்காய் காத்திருக்கிறார். இதோ இந்த புனிதமான தருணத்திலே ஆண்டவரிடத்தில் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுக்க, இதோ நம்மையே முழுமையாய் அர்ப்பணிப்போம். இதோ இந்த உலகத்தை, குறிப்பாக இன்றைக்கு பல்வேறு நாடுகளிலே நாம் பார்க்கிறோம் போர். எதற்காக, யாருக்காக இந்த போர்? இந்த போரினால் மக்களுக்கு என்ன பயன்? ஏழை எளிய மக்கள் படும் துன்பங்களை, வேதனைகளை இந்த உலக தலைவர்கள் அறியவில்லையா என்ற கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கிறது. யாருக்காக இந்த போர்களை எல்லாம் அவர்கள் மேற்கொள்கிறார்கள்? யாருக்காக அந்த நாட்டு மக்களை கொன்று குவிக்கிறார்கள்?
அவருடைய எல்லா விதமான கட்டுமானங்களையும் நொறுக்கி போடுகிறார்கள். அந்த நாட்டை முடக்கி போடுகிறார்கள். எதற்காக? என்ன லாபத்திற்காக? யாருக்காக? இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒவ்வொருவரும் தங்களுக்கு தெரிந்த பதில்களை, ஒவ்வொரு ஊடகமும் தங்களுக்கு ஏதுவான, தங்களுக்கு எந்த விதத்தில் ஆபத்தை வரவழைக்காத விமர்சனங்களை தந்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே இதோ நம் ஆண்டவர் உலகம் தர முடியாத அமைதியை நான் தான் உங்களுக்கு தர முடியும் என்று நமக்கு வாக்குத்தத்தம் அருளிய ஆண்டவர், இதோ நான் அமைதியின் தூதனாய் இருக்கிறேன், உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகிலே நல்ல மனதோருக்கு அமைதி உண்டாகுக என்று ஆண்டவருடைய பிறப்பின் நேரத்திலே வானதூதர்கள் பாடிய பாடலை ஒவ்வொரு முறையும் நாம் திருப்பலிகளிலே நாம் பாடுகிறோம். உலகிலே நல்ல மனதோருக்கு அமைதி. நல்ல மனதோருக்கு, எல்லாருக்கும் அல்ல. என்னிடத்தில் நல்ல மனம் இருந்தால், பிறர் மீது உண்மையான நம்பிக்கை இருந்தால், பிறருடைய அன்பை நான் அங்கீகரிக்கின்ற மனிதனாய் இருந்தால், பிறருக்கு தேவை என்ன மதிப்பை நான் தர வேண்டும் என்று என்னிடத்தில் எதிர்பார்க்க அந்த மரியாதையை தருகின்ற மனிதனாய் இருந்தால், எல்லாரும் கடவுளின் சாயல் என்று அதனை ஏற்று அந்த சாயலை பங்கப்படுத்தாத நல்ல மனிதனாய் நான் இருந்தால், அந்த அமைதி என்னில் தங்குகிறது. என்னோடு அந்த அமைதி இருக்கிறது. என்னை சந்திக்கின்ற மனிதர்களுக்கு அந்த அமைதி தரப்படுகிறது, பகிரப்படுகிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உலகிலே அமைதியற்ற சூழலுக்கு காரணம் மற்ற தலைவர்களாக இருந்தாலும் நானும் ஒரு விதத்தில் காரணமாக இருக்கிறேன் என்பதை உணர்ந்தவர்களாய், இதோ இந்த உலகத்திலே கடவுள் எனக்கு தர காத்திருக்கிற அந்த அமைதியை நான் பெற்றுக்கொள்ள என்னை தகுதிப்படுத்த, என்னை ஆண்டவருக்கு உகந்த மகனாய் மகளாய் என்னை அர்ப்பணிக்க, பெற்ற அமைதியை பகிர்ந்து கொள்கின்ற ஆண்டவரின் மகனாக, இதோ அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் எனப்படுவர் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட அமைதியை உருவாக்குகின்ற ஆண்டவர் நம்மை தள்ளிவிடாத மனிதர்களாய், மகனாய் மகளாய் நாம் என்னாலும் இந்த உலகிலே சான்று பகர தொடர்ந்து இதோ நற்கருணை ஆண்டவருக்கு முன்னால் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே அவர் மரித்து தொங்கிடும் காட்சி மனதில் நில்லாதோ. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. அளவில்லா அன்பு, அதிசய அன்பு, ஆழமகலம் நீளம் எல்லை காணா அன்பு, அளவில்லா அன்பு, அதிசய அன்பு, ஆழமகலம் நீளம் எல்லை காணா அன்பு, களங்கமில்லா அன்பு, கருணை சிறன்பு,
அன்னை மறந்தெல்லாம் திரையிடும் அன்பு, அலைகடலை விட பரந்த பேரன்பு, அன்னை மறந்தெல்லாம் திரையிடும் அன்பு, மலை போல் எழுந்தென்னை வளைத்திடும் அன்பு, மலை போல் எழுந்தென்னை வளைத்திடும் அன்பு, சிலையென பரமையில் நிறுத்திடும் அன்பு, இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. எனக்காக மனு உரு தரித்த நல்லன்பு, எனக்காக தன்னையே உணவாக்கும் அன்பு, எனக்காக மனு உரு தரித்த நல்லன்பு, எனக்காக தன்னையே உணவாக்கும் அன்பு, எனக்காக பாடுகள் ஏற்ற பேரன்பு, எனக்காக பாடுகள் ஏற்ற பேரன்பு, எனக்காக உயிரையே தந்தது அன்பு, இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே அவர், மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே அவர், மரித்து தொங்கிடும் காட்சி மனதில் இல்லாதோ, இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. வியட்நாமிலே நடந்த படகு விபத்திலே பலர் இறந்திருப்பதை நாம் அறிவோம். அதிலும் குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்த 10 பேர் உடைய மரணம் பலருக்கும் அதிர்ச்சியையும் வலியையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடும். இந்த தருணத்திலே அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் இறைவனுடைய ஆறுதலை பெற வேண்டும் என்றும் ஒரு நிமிடம் மௌனமாக ஜெபிப்போம். அந்த நாள் என்றும் விடிந்தது போல் இருந்திருந்தாலும் அவனுக்கு அது புதிதாகவே இருந்திருக்கும். என்றும் அந்த சாலையோரத்தில் அமர்ந்திருந்தாலும் அன்று அவனுக்கு அது புதிதாகவே இருந்திருக்கும். பலரை போல போர்வைக்குள் தன் உடலை மறைத்து தான் ஒரு மாற்றுத்திறனாளி அல்லது பார்வையற்றவன் என்பதை உலகிற்கு தெரியப்படுத்தாமல் மறைத்து வைத்தது போல தானும் அந்த போர்வைக்குள்ளாக தன் முகத்தை தன் உடலை மறைத்து வாழ்ந்திருக்க கூடும். ஆனாலும் அந்த நாளிலே ஏதோ நடக்கப் போகிறது என்பதை, மழை வருகிறது என்பதை எறும்பு முன்கூட்டி அறிந்து கொள்வது போல அந்த சாலையில்
இயேசு வரவிருப்பதை பார்த்தமேயு அறிந்து கொண்டான். லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம். அந்த சாலையோரத்திலே பலரும் அமர்ந்திருக்கக்கூடும், பலரும் யாசித்து தங்களுடைய வயிற்றை நிரப்பி இருக்கக்கூடும். ஆனால் பார்த்தமேயு அந்த நாளிலே ஏதோ ஒன்றை எதிர்பார்த்திருப்பான். எல்லோரும் தங்களை மூடிக்கொண்டது போல் அவனும் மூடிக்கொண்டிருந்தான். எல்லோரும் வேறு யாரெல்லாமோ கண்டு கேட்டதை போல் அவனும் கண்டு கேட்டிருப்பான். ஆனால் இயேசு அவனுக்கு வேறு விதமாக தெரிந்திருப்பார். இயேசுவின் பயணம் என்பது அதுதான் கடைசி பயணம் என்பதை அவர் அறிந்திருப்பார். இனிமேல் இயேசு அந்த சாலையிலே வரப்போவதில்லை என்பதை அவர் உணர்ந்திருப்பார். இந்த வாய்ப்பை இழப்பார் எனில் வாழ்நாள் முழுவதும் கண் பார்வையற்றே அவர் இருந்திருப்பார். நற்கருணை ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, இதோ இதுவே எங்களுக்கு கடைசி வாய்ப்பு என்ற உணர்வோடு பர்த்தலமே போல் ஆண்டவரே உமக்காக ஏங்கி இருக்கிறோம். இதோ நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது பாதத்திலே தருகிறோம். இதுவே கடைசி பயணம், இதுவே உமது கடைசி தரிசனம், இதுவே உமது கடைசி பார்வை, இதுவே உமது கடைசி தொடுதல் என்ற உணர்வோடு ஆண்டவரே இந்த வாய்ப்பை நாங்கள் விட்டோமெனில் இனிமேல் எங்கள் அருகில் வருவதில்லை என்ற உணர்வோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்தே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ உடல் வலி வேதனைகளினால் அவதியுற்று கொண்டிருக்கக்கூடிய, நாற்காலிகளுள்ளே தங்களுடைய உடலை அடக்கி கொண்டிருக்கக்கூடிய, பார்த்தலமையை போல போர்வைக்குள் முடங்கி கொண்டிருக்கக்கூடிய நோயாளிகள் சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உமது பாதத்திலே தருகிறோம். பல ஆண்டு காலமாக இனி தொடுதல் இல்லை, இனி வாழ்வு இல்லை, இனி வளர்ச்சி இல்லை, இனி நல்ல உடல் நலம் இல்லை என்று இருக்கக்கூடிய, நம்பிக்கை இழந்து இருக்கக்கூடிய, சாலையிலே நடக்க வேண்டியவர்கள் சாலையோரம் தள்ளப்பட்டதை போல ஆண்டவரே வாழ்க்கையிலே ஓரத்திலே தள்ளப்பட்டு இருக்கக்கூடிய நம் சகோதரர்களை கண்ணோக்கி அருள்வீராக. இதோ நாங்களும் இணைந்து அந்த பார்த்தமையை போல ஒப்பாரி வைத்து உம்மை கூப்பிடுகிறோம். ஆண்டவரே, தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று ஆண்டவரே அதே குரலோடு நாங்கள் ஒருமித்து கதறுகிறோம், கூப்பிடுகிறோம். ஆண்டவரே, தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று யாராலாமோ கத்தாதே, அமைதியாயிரு என்று எங்களை அச்சுறுத்திய பொழுதில் கூட ஆண்டவரே இதோ மனம் வந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தாவீதின் மகனே இந்த உடல் வலி வேதனையிலிருந்து எங்களை குணப்படுத்தும். ஆண்டவரே, தாவீதின் மகனே இந்த குணப்படுத்த முடியாத நோய் என்று சொல்லியிருக்கக்கூடிய அந்த நோயிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தாவீதின் மகனே இதோ மனநோயினால் அவதியுறக்கூடிய நம் சகோதர சகோதரிகளுக்கு கண் பார்வையை காட்டும். ஆண்டவரே, தாவீதின் மகனே இதோ உயிர்கொல்லி நோயினால் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய, முடக்குவாத நோயினால் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம் சகோதர சகோதரிகளுக்கு உமது தொடுதலை தாரும். ஆண்டவரே, தாவீதின் மகனே எங்கள் மீது இறங்கும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவர் உமது கண் பார்வையை தாரும். நீரே எங்களுக்கு அடைக்கலம் தருகிறவர், நீரே எங்களுக்கு என்னால் உமது அன்பை பொழிகிறவர், நீரே எங்களுக்கு ஆறுதலை தருகிறவர். எங்களுடைய போர்வைக்குள்ளாக இருக்கக்கூடிய நிலையிலிருந்து மீண்டுமாக உம்மோடு கைகோர்த்து உமது சாலையில் நடப்பதற்கான வாய்ப்பை தாரும், நற்சுகத்தை தாரும் ஆண்டவரே. ஆமென்.
உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் அன்பு தேவன் நீ அருகிருக்கையில் ஆறுதலை அடைந்திடுவேனே உந்தன் அன்பையும் அறிந்திடுவேனே உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். நம்பிக்கையின் ஆண்டவரே, உம்மிடம் நாங்கள் அடைக்கலம் புகுந்திருக்கிறோம். எங்களை ஏற்றலும் ஆசீர்வதியும் வழி நடத்தும். ஆமேன். மாண்புயர்யும் அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதரிதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
வாழ்க மரியே. இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.